Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க. சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நேற்றுக்கு கூட ஒரு நல்லபடியாக ஸ்டடி டைம் டேபிள் வந்து உங்களுக்காக போட்டு கொடுத்தோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா? நேற்றுக்கு நான் அந்த ஸ்டடி டைம் டேபிள் போட்டப்பே சொல்லியிருப்பேன் 2 மார்க் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. அந்த 20 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளோட மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். சரியா? அதனால் 2 மார்க் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கிறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸை படிக்கிறதே கிடையாது. சரியா? அதனால் இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் நம்ம 12த்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கேட்காம சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு சொல்லி தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்திங்கன்னா 12த்லேயே கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் டைரக்ட் 16 மார்க் கேட்காம சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு சொல்லி பிரித்து தான் கேட்பாங்க. அப்போ 16 மார்க் கொஸ்டினில் கூட இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக 2 மார்க்கை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் மட்டும் இல்லாமல் உங்களுக்காக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1ல் ஒரு 16 கொஸ்டின் இருக்குது, முக்கியமான கொஸ்டின் வித் ஆன்சர். சரியா? அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். சரியா? அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. அதே மாதிரி யூனிட் 3. சரியா? யூனிட் 3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 19 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. சரியா? இது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் தயவுசெய்து இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.